இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷத்துக்காக சந்தோஷத்தை தேடி அநேகரிடத்தில் அநேக விதத்தில் அலைந்து திரிகிறோம். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறார். இன்றைக்கும் இந்த உலகத்துல நிரந்தரமான சந்தோஷம் சமாதானம் கிடையாது. அதனாலதான் சந்தோஷம் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவரிடத்துல அவருக்குள்ளாய் சந்தோஷமாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனும் விசேஷ விதமாய் ஒவ்வொரு குடும்ப தலைவன், ஒவ்வொரு குடும்ப தலைவிகள், அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள், தலைமை அதிகாரிகள், அப்படியாய் ஒரு தலைமைத்துவம் வாய்ந்த ஒவ்வொரு மனுஷனும் அங்க நினைக்கிறோம், அவங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன, இவ்வளவு பேருக்கு ஆட்சி செய்யறாங்க. இன்றைக்கு ஒரு டீச்சர்கிட்ட கேட்டா தெரியும், ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு விதத்துல இருப்பார்கள். அப்போ அவர்களை நடத்துறதற்கு ரொம்பவும் கடினமா இருக்கும். ஆமே, ஒவ்வொரு மனுஷரும் குடும்பத்துல ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அவர்களை நடத்துறது மிகவும் கடினமாய் இருக்கும். இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக, அவர்களை மீட்கும் இரட்சகனாக அழைக்கப்பட்டான், அனுப்பப்பட்டான். போகிற வேளையில அவர்கள் கீழ்ப்படியாமையின் நிமித்தம் அநேக பாவங்களை செஞ்சாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செஞ்சாங்க, முறுமுறுத்தாங்க, குற்றப்படுத்தினாங்க, வாதாடினாங்க. அப்போ அவனுக்கு எவ்வளவு போராட்டமா இருந்திருக்கும். எங்களை இதுக்கு தான் நான் கூட்டிட்டு வந்தனே, நாங்க அங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம், அங்க இருந்தா நல்லா சாப்பிட்டு இருப்போம், இப்படி அநேகர் சொல்லுகிறது உண்டு. நாங்க எந்த தாய் தகப்பனுக்கு எங்களை பிறப்பிக்க வேணுமென்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம சொல்லுவோம், உங்களுக்கு பிறந்ததை விட அந்த வீட்டுல பிறந்திருக்கலாம். அந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைய நாம அறிய முடியாது. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை உலகத்தான் சொல்லுகிறது. அப்போ நாங்கள் இங்கேருந்து பார்த்தா அங்கே நல்லா தான் இருக்கும், ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அநேக போராட்டம். அப்போ இந்த மோசே இவன் ஒரு தலைவன், இவன் ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறதுல அநேக பாடுபட்டான், அநேக கஷ்டப்பட்டான். இந்த 90வது சங்கீதம் இது மோசேயினுடைய ஜெபம் என்று சொல்லி அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. 15வது வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்குகிறவர் தேவரீர் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். ஆகவே எனக்கு அன்பான ஒவ்வொரு குடும்ப தலைவர்களே, பொறுப்பதிகாரிகளே, அநேக பொறுப்புகளுக்கு அதிபதியாக்கப்பட்டவர்களே, சபைகளுக்கு தலைவர்களே, தலைமை மூப்பர்களே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தலைவர் தலைவிகள், நாளைய தலைவர் தலைவிகளாய் மாறப்போற உங்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கும் சொல்லுகிறார், நீங்க கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷமாயிருங்க. பிள்ளைகளால, பெற்றோரால் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது, மகிழ்ச்சியாக்க முடியாது. ஆண்டவர் சந்தோஷத்தை தருவார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். ஆகவே இந்த சந்தோஷத்துக்காக அலைந்து திரிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள்ளாய் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நான் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் என்று நினைக்கிறேன். யாவரும் கண்களை மூடுவோம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தின் நெருக்கம், பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில சந்தோஷத்தை இழந்து தவிக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவர், இவர்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இவர்களை சரியாய் மகிழ்ச்சியாக்குங்க. இன்றைக்கு இவர்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா போராட்டங்களுக்கும் இப்பொழுதே முடிவு உண்டாவதாக. கர்த்தாவே, வியாதியின் நிமித்தம் துன்பப்படுகிறார்களா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை சுகமாக்கி மகிழ்ச்சியாக்குங்க, திருப்தியாக்கி மகிழ்ச்சியாக்குங்க. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்களுக்கு அநேகருக்கு இவர்கள் மகிழ்ச்சி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.